கும்முடி பூண்டியை தாண்டி உங்களை யாராவது சிரிச்சுக்கிட்டே திட்டினா கூட உங்களுக்கு புரியாது அப்படின்னு இருக்காரு. இதனால நீங்க 3வது மொழி கத்துக்கிறது அவசியம். இல்ல, அதாவது யானைக்கு எவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கு, அதை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹைலைட்ஸ் சொன்னா பரவாயில்ல. நீங்க வந்து ஹிந்தி படிச்சீங்கன்னா, இல்ல 3 மொழி படிச்சீங்கன்னா இஸ்ரோல வேலை கிடைக்கும், இல்ல நீங்க வந்து இந்திய அரசுல இப்படி வேலைக்கு போகலாம், உங்க தொழில வளர்ச்சி பெறலாம், இப்படிலாம் ஏதாவது சொன்னா பரவாயில்ல. இல்லையே, கும்முடி பூண்டியில நான் போய் எதுக்கு திட்டு வாங்க போறேன்? இல்ல, கும்முடி பூண்டி தாண்டா ஆந்திரா தான், தெலுங்கு கத்துக்கணும்ன்றாரா? அப்படியே இந்த சைடு கிருஷ்ணகிரி தாண்ட, கிருஷ்ணகிரி போனா அப்ப நான் கன்னடம் கத்துக்கணுமா? இப்படி மாநிலமா போய் திட்டு வாங்குறதுக்காக நம்ம ஒரு மொழி கத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்விதான் வருது. அப்புறம் அவரே என்ன சொல்றாரு, இங்க இங்கிலீஷ்னு சொல்றீங்களே 2வது மொழி, இங்க போய் ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு எங்க இங்கிலீஷ் தெரியும் அப்படின்லாம் சொல்றாரு. யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2வது மொழி கத்துக்கிறதே கஷ்டம்னு சொல்ல வர்றாரு போல. ஏன்னா ஒரு சைடு பாடத்திட்டங்களையும் படிச்சுக்கிட்டு மொழி பாடங்களையும் படிக்கும்போது கஷ்டம் ஏற்படுதுங்கிறது அவருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி 3வது மொழி? 3வது மொழி வேற படிக்கணும்னு அவரே சொல்றாரு. அதுதான் முரணா இருக்கு. அதுக்குதான் ஜி சொல்றத நீங்க கேளுங்க. இன்னொன்னு, நம்ம ஊர் ஆட்டோக்காரங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றதெல்லாம் வந்து பொதுப்படையா அவர் பேசுறது. நிறைய பேருக்கு வந்து வழிகாட்ட தெரியும். ஃபாரினர்ஸை வழிகாட்டுற ஆட்டோக்காரர்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், வீடியோஸ்லாம் பார்த்திருக்கோம். இப்போ வந்து அந்த வீடியோஸ்லாம் வெளிநாடுகள்லாம் கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட பெருமையை பத்தி பேசுற வீடியோஸ்